ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியா ஷார்ட்கட்ல சால்வ் பண்றதுன்றதை பார்க்கலாம். என்ன சொல்லிட்டாங்கன்னா இதயா அண்ட் ஜாராவோட பர்சன்டேஜோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதயா அண்ட் ஜாராக்கு 6:7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ரேஷியோ, அதாவது பாஸ்ட் இயர்ல என்ன ரேஷியோ இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 9:11 கொடுத்துட்டாங்க. ஸோ இது எனக்கு பிரசன்ட், இது எனக்கு பாஸ்ட். ஸோ 15 இயர்ஸ் எனக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எனக்கு 4 வருது, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 3 வருது. ஸோ டிஃபரன்ஸ் வேறையா இருக்குன்றப்போ நம்ம அதை சேமா மாத்தணும். எப்படி மாத்தணும்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க 2, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க 1, அப்படியே கிராஸா மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த வேல்யூ ஃபுல்லா நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும், இந்த வேல்யூ ஃபுல்லா நான் 1 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப எனக்கு என்ன வரும், 12 வந்துரும் இந்த இடத்துல, எனக்கு இந்த இடத்துல 14 வந்துரும். இங்க என்ன வந்துரும் அப்படின்னா 9:11 அப்படின்னு வந்துரும். ஓகேவா? சோ இது பாஸ்ட், இது பிரசன்ட், இதுக்கான டிஃபரன்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. இதோட டிஃபரன்ஸ் எடுத்தனா எனக்கு 3 பார்ட்னு வரும். அந்த 3 பார்ட் தான் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ 1 பார்ட்ன்றது எவ்வளவு இருக்கும், 5 ஆ இருக்கும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ 12x, அப்ப என்ன ஒரு இன்டு நான் 12 பண்ணும்போது 60 அப்படின்னு கிடைக்கும். Thank you.